வணக்கம். சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. அந்த செய்தி சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னார். அதனால் மீண்டும் அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை. அது அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரலை. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை நான் மற்ற இடத்துல பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை. எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது தவறாக சித்தரித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நன்றி. நான் பேசியது அரசியல் ரீதியாக மட்டும்தான் பேசியிருந்தேன். அந்த இடத்துல சிலர் நான் பேட்டி முடித்த பின்னாடி ஒரு சிலர் கேட்ட கருத்துக்கு நான் அந்த விளக்கத்தை கூட சொல்ல, ஒரு சிலர் பேசினதை மட்டும்தான் பேசியிருக்காங்க. நான் எந்த இடத்துலையுமே திரைப்படத்துறையை நான் வருத்தப்பட அளவுக்கு நான் பேசக்கூடிய நபர் இல்லை. ஒருவேளை அப்படி பேசியிருந்தால் தகவல் உங்களுக்கு தப்பாக கிடைச்சிருந்தாக்க நான் இந்த ஊடக சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெப்சிக்கும் திரைப்பட நடிகர் சங்கத்துக்கும் மற்றும் சம்மந்தப்பட்ட அந்த திரிசம்மாவுக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து, ஒருவேளை மனம் புண்படும்படியாக இருந்திருந்தால் என் சார்பாக வருத்தத்தை தெரிவிக்கிறேன்.